Welcome to Enthusiastic English class. Today we are going to see the second supplementary Zigzag written by Asha Nehemiah. The family that shelters a new pet is totally taken up by the commotions. It creates the home. Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு நியூ பெட் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, அதுக்கு அடைக்கலம் தராங்க. ஸோ அது என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு ட்ரபிள்ஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன வந்து ஒரு ட்விஸ்டில் முடியுது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ தி கேரக்டர்ஸ் ஆர் டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். ஓகே, அவர் தான் வந்து இதில் மெயின் கேரக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அரவிந்த் அவங்களோட பையன், மாயா அவங்களோட பொண்ணு, சோமு யாருன்னா டாக்டர் அசோக்கோட கசின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசு யாருன்னா அந்த டாக்டர் சோமுவோட மெய்ட். ஓகேவா, ஓல்ட் மெய்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, அவங்க வந்து டாக்டர் அசோக் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மெய்ட். மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலா அவங்க வந்து ஒரு ஆர்ட் கிரிட்டிக். ஸோ இதில் வர கேரக்டர்ஸ். Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patients left out a variety of blood curdling eels and earth-splitting soaps. ஸோ டாக்டர் அசோக்கோட கிளினிக் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி தான் இருக்குமா. சைனீஸில் சித்திரவதைப்படுத்துறதுக்கே ஒரு கூடை வச்சுருப்பாங்களாம். அதில் வந்து சத்தம், அதில் ஏற்படுற சத்தம் மாதிரி தான் இங்கே அவங்களோட கிளினிக்கில் இருக்குதாம். ஸோ இது எதனாலன்னா அப்படியே அவங்க கத்துற சத்தம், ஏன்னா அவர் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஊசிலாம் போட்டால் கத்தவும்ல, அது மாதிரி சத்தம்லாம் அப்படியே கேட்க காது அப்படியே பிளந்தன போடுற மாதிரி இவங்களுக்கு இருக்குதாம். It's all because my patients were making so much noise and crying so loudly. He apologized to his wife one evening that Somu could not hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes, even though I clearly said no. I know how you are busy getting your painting ready for your exhibition next week. ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் அந்த கத்துற சத்தத்தில் அவர் வந்து எனக்கு சோமு வந்து ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன அவனுக்கு சொல்கிறேன்னு அவனுக்கு ஒழுங்காகவே புரியல. ஸோ இது எல்லாத்தையுமே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிட்ட டாக்டர் கிருஷ்ணன் வந்து போய் சொல்லின்னு இருக்கிறாரு. எனக்கு மாரி அவன் ஃபோன் பண்ணான், அவன் வந்து அலாஸ்கா போகிறதுனால ஜிக்ஸாக்கை நம்மக்கிட்ட வந்து விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்டான். நான் வந்து அவனுக்கு கிளியராக எஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவன் வந்து அப்படின்னு நினச்சிட்டான். நான் கிளியராக அவன்கிட்ட சொன்னது நோன்னு தான் நான் சொன்னேன். அவனை எஸ் சொன்னதா அப்படின்னு நினச்சிட்டான். நீ வந்து உன்னோட எக்ஸிபிஷனில் பிஸியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீக் உனக்கு வர எக்ஸிபிஷனில் பிஸியாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜிக்ஸாக் இன்டரப்டட் தியர் 9-year-old daughter மாயா. ஜிக்ஸாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு, அவளோட வயசு 9 years. அவள் வந்து திடீர்னு டிஸ்டர்ப் பண்ணுறா. இன்டரப்ட்னா டிஸ்டர்ப். Is it that Uncle Somu's priced giant green and gold fighting pittle? ஒருவேளை அங்கிளுக்கு வந்து யாராவது கிஃப்ட் பண்ணது அந்த பொன்வண்டா இருக்குமோ, ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் கோல்டு கலரில் இருக்க பொன்வண்டா இருக்குமோ, இல்லை யாருக்கையாவது அந்த பாய்சன், ஓகேவா, அந்த பாய்சன் உமிழ வந்து தெளிக்கிற அந்த அவங்களோட எதிரில் இருக்கிற ஒப்போனண்ட்டோட ஐஸை வந்து அப்படியே அதோட பாய்சனால் ஸ்பாயில் பண்ணுற அந்த பிட்டிலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்வண்டா இருக்குமோ அப்படின்னு இவ கேட்குறா மாயா. No, corrected her older brother Arvind, eyes shining in pure delight. The petal is called Spitfire. Zigzag must be Uncle Somu's pet snake, the African sidewinder. You know, the one that slithers zigzag all over his house. உடனே அவங்களோட அண்ணன் வந்து அரவிந்த் சொல்கிறான், இல்லை அது வந்து ஸ்பிட்ஃபயர், அது வந்து பெட்டில்லாம் இல்லை. ஓகே, அந்த அப்படியே அவங்க ஹையில் ஒரு டிலைட்னஸ் இருக்குது. இந்த பெட்டில் இஸ் கால் ஸ்பிட்ஃபயர். ஆனால் அது வந்து ஜிக்ஸாக் வந்து கண்டிப்பாக அவரோட பெட் ஸ்னேக்காக தான் இருக்கும். மேபி அது ஒரு ஆஃப்ரிக்கன் வகையில் சைட்விண்டர் அந்த
ஸ்னேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அரவிந்த் சொல்கிறான். ஸோ அவர் வந்து அவங்களோட வீட்டில் நல்லா வழன்னு போய் சுற்றிலாம் இருக்கும். You're both quite mistaken. Your father has not to explain, seeing his wife's horrified expression. Zigzag is a most harmless, unusual and lovable bird. Apparently it was buried by a genuine African witch doctor who gifted it to Somu. When he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungles of equatorial Africa last month. Somu says the bird is an absolute treasure and a real help. It's his favorite pet, you know. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து தப்பாக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஜிக்ஸாக்ன்றது ஒரு பேர்ட். அது ரொம்ப லவபிள் பேர்ட். யாருக்கும் வந்து எந்த தீங்கும் பண்ணாது. அது ரொம்ப ஹார்ம்லெஸ். ஸோ இது எப்போ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் வந்து சோமுக்கு கிஃப்டாக தந்தான். சோமு வந்து ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன மாதிரி. அவன் வந்து ஒரு தடவை ஈக்வட்டோரியல் ஆஃப்ரிக்காவுக்கு லாஸ்ட் மந்த் டூர் போயிருந்தப்ப அந்த விச் டாக்டரோட சண்டை வந்து அவன் க்யூர் பண்ணான். ஸோ அதனால இந்த கிஃப்டை வந்து அவர் தந்தார். சோமுக்கு இது வந்து ஒரு ஃபேவரட் பெட். Somu might be your best friend, but most of this so-called favorite possessions that he has given us were absolute nuisance. சோமு வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணாலும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் இது வரைக்கும் ஃபேவரட்ன்றது எல்லாமே நம்மளுக்கு நியூசன்ஸாக தான் அமைஞ்சது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கோவமாக சொல்கிறாங்க. A talented artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina. Paused for a moment to survey the effect and then continued. ஸோ இது சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவங்க பெயிண்ட் பண்ணுறதுல ஒரு எல்லோ ஒக்யூர் பெயிண்ட் வந்து போடுறாங்க. அதுக்கு வந்து டைட்டிலும் வைக்கிறாங்க, சன்செட் அட் மெரினா அப்படின்ற ஒரு டைட்டில் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இது முடிச்சிட்ட அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி கண்டினியூ பண்ணுறாங்க. ரிமெம்பர் தி ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் ஹி brought back from the wettest corner of the Amazonian rainforest. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. உன் ஞாபகம் இருக்கா, இன்செக்ட்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு செடி எடுத்துன்னு வந்து தந்தாரு. அது வந்து இப்போ என்ன மஸ்கிட்டோலாம் அது சாப்பிட்டுன்னு இருக்காது. மஸ்கிட்டோலாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்சா அது மஸ்கிட்டோ சாப்பிடலாம் இல்லை. அந்த செடிக்கு உயிர் தர்றதுக்கு நம்ம அதுவும் இந்த சென்னையில் நம்ம ரூம் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்குது. அந்த செடிக்கு உயிர் தர்றதுக்கு மா protested Arvind. That's not really true. Uncle Somu's given us some really fabulous gifts. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரவிந்த் சொல்கிறான். அதெல்லாம் உண்மை இல்லைம்மா. அங்கிள் சோமு வந்து நம்மளுக்கு ஃபேபுலஸ் கிஃப்ட்ஸ்லாம் நிறைய தந்திருக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ரைட், ரிமெம்பர் தி tiny pen knife he gave me last year, the one with a genuine shark's tooth blade. That's been really useful. Maya joined the protest. ஒன்னே ஆமாம் கரெக்ட் தான். உன் ஞாபகம் இருக்கா, பென் நைஃப் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் அவர் சோமு தந்தார். அது அப்படியே ஷார்க்கோட டூத் மாதிரி அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அந்த பிளேடு. அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு மாயா திரும்பி சொல்கிறான். நோ ஒன் பட் யூ மாயா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. ஒன்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க மாயா. அதுவும் வந்து அந்த பென் நைஃப் உன்னோட 3 ஸ்கர்ட்ஸோட பேக்கெட்ஸையும் 2 பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸோட பேக்கெட்ஸையும் கட் பண்ணிடுச்சு. ஆனால் அது வந்து உனக்கு ரியலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. And what about the aboriginal boomerang Uncle Somu brought us all the way from Australia? Demanded Arvind. அம்மா உங்களால் கண்டிப்பாக மறுக்கவே முடியாதுமா. நம்ம அங்கிள் வந்து ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பூமராங் வாங்கி தந்தார் இல்லை, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா. யூ couldn't deny. உங்களால் கண்டிப்பாக அதை மறுக்கவே முடியாது. It was a great hit with everyone. Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued.
Considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood caused permanent damage to several cars in the parking lot and knocked out our watchman cold with the force you threw it. இது அது வந்து கிரேட் ஹிட்டா? ஆமாம் ஆமாம் நீ சொல்லுவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த பூமராங் வந்து நெய்பர் வீட்டில் இருக்கிற டிவி ஏரியல்ஸ்லாம் கட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாவில் இருக்க கார்ஸ்லாம் நல்லா டேமேஜ் பண்ணிடுச்சு. நம்மளோட வாட்ச்மேனையும் வந்து அது நாக் அவுட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் பண்ணது உனக்கு கிரேட் ஹிட்டா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. பட் zigzag is different. Somu says we are sure to love zigzag. So Dr. Krishnan, because the bird can talk and sing in about 21 different languages, mostly African languages. Of course, when it sings, it moves the listeners to tears. ஆனால் zigzag வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். சோமு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான். சோமு says we are sure to, நம்ம கண்டிப்பாக zigzag லவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த zigzag வந்து பாடுமா பேசுமா, அதுக்கு 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரியுமா, ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் கூட தெரியுமா அதுக்கு. அது பாடனா கேட்குறவங்க கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுமா அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இட்ஸ் Somu's thoughtless ways that reduce me to tears, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் said irritably. எனக்கு கண்டிப்பாக இந்த சோமு பண்ணுற இந்த தாட்லெஸ் வேஸ்லாம் எனக்கு அப்படியே இரிட்டேட்டபிளாக தான் இருக்குது. ரெடியூஸ் மீ டு டியர்ஸ். What a time to dump this multilingual talking singing bird on us. Her I'm tied up in knots trying to get my paintings together for the exhibition next week. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாக்கிங் சிங்கிங் பேர்டா இது வந்து நம்ம எதுக்கு இப்போ தராரு? சரி நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸிபிஷனுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. May I take zigzag to school, Papa? Aravind, as always, was planning ahead. I want to display him in the science exhibition. Papa, நான் வந்து அரவிந்த் கேட்குறான் உடனே வந்து, அப்பா நான் அந்த ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போட்டா சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து நான் இது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கேட்குறான். when is zigzag coming, Papa? Maya was jumping up and down. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜம்ப் பண்ணுறா குதிக்கிறா, அவன் மாட்டும் எப்போ zigzag வரும் அப்படின்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறான். Uncle Somu said he would send zigzag with his old cook. Visit sometime today. I'll have to leave for my clinic now. There he added as the doorbell rang. That's probably them. So Uncle Somu வந்து zigzag வந்து old cook விசுக்கிட்ட தந்து அனுப்புவார். ஸோ இன்னைக்கு எப்போ வேணாலும் அவங்க வரலாம், நான் இப்போ கிளினிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மூவ் பண்ணுறாரு. இதை சொல்லின்னு இருக்கும் போதே டோர்பெல் வந்து ரிங் ஆகுது. ஸோ அது யாருன்னு பார்த்தா ப்ராபப்ளி தெம். அண்ட் இன் தென் இட் வாஸ், கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. கமிங் zigzag, கமிங் டியர், goes to Bisu, and in total the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. zigzag வா zigzag உள்ள வா zigzag அப்படின்னு சொல்லிட்டு விசு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் சொல்கிறா. இது மாதிரி ஒரு பேர்டை வந்து இது வரைக்கும் அவங்க கிருஷ்ணன் ஃபேமிலி பார்த்ததே இல்லை. அப்படியே அவங்க ரொம்ப ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. About your foot and your half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers, while the rest of its plumage was in various shades of the muddest, sludgiest brown. Its curved peak was sunflower yellow, and its eyes were the color of cola, head to sunlight. ஸோ அந்த zigzagோட அப்பியரன்ஸ் இப்போ சொல்கிறாங்க பாருங்களா, அது அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ஹாஃப் டாலில் இருந்துச்சான். அதோட மேலே அந்த ஃப்ரிங்கட்னா விளிம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொண்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே பிங்க் ஃபெதர்ஸில் இருந்துச்சான். ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பிளமேஜ்னா அதோட ஃபெதர்ஸ், ஓகேவா. ஸோ அந்த ரிமைனிங் ஃபெதர்ஸும் வந்து வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் த கலர்ஸில் இருந்துச்சு. அதுவும் என்ன ஷேட்ஸ்னால் மட்டியஸ்ட் ஸ்லட்ஜஸ்ட் ப்ரௌன், ஒரு மாதிரி சேரு கலந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அது
இருந்ததா. இட்ஸ் கர்வ்டு பீக், அதோட பீக்கை பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் எல்லோ, சன்ஃப்ளவர் எந்த சூரியகாந்தி பூ எந்த கலரில் இருக்கும் அந்த கலரில் இருந்துச்சான். அதோட ஐஸ்லாம் வந்து அப்படியே கோலா கலரில் இருந்துச்சான். ஹெல்ட் டு சன்லைட். திஸ் இஸ் zigzag announced Visu with their flourish. ரொம்ப சந்தோஷத்தில் இதான் zigzag. இதோட full name is Ziggy-Zaga, king of the Tonga. How I'm going to miss him. So beautifully he talks. He can even recite French poetry. இது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? நான் இது எப்படி மிஸ் பண்ண போறேனே தெரியல. இதுக்கு ஃப்ரெஞ்ச் போய்ட்ரி கூட தெரியும் அப்படின்னு விசு சொல்றா. The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola color eyes. ஸோ இப்போ ப்ரைஸ் பண்ணின்னு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தா நம்ம ஜிக்ஸாக் தான். அந்த ஜிக்ஸாக் வந்து அப்படியே ரொம்ப கூலாக நின்றுன்னு இருக்கான், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லையா, அப்படியே ஒரே பொசிஷனில் இருக்கான். அதோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தா கிரம்பினஸ்னா பேட் டெம்பர்டு, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே பேட் டெம்பர்டு அப்படின்ற மாதிரி அதோட ஐஸில் தெரிஞ்சிச்சான், கோலா கலர்டு ஐஸில் தெரிஞ்சிச்சான். ஓகே, ரொம்ப இனிமே வரத்துலலாம் ஜிக்ஸாக்கோட அட்டகாசத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். So remaining class will continue on tomorrow. Thank you.